ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கக்கூடிய கேக் ரெசிப்பியை எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத நம்ம பார்த்துடலாமா. இந்த கேக் செய்கிறதுக்கு அதிகமான பொருள் நமக்கு தேவையே படாதுங்க. ஸோ எந்தவித கலரும் இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாகவே நம்ம செய்ய போகிறோம். ஸோ இதை எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. இது செய்கிறதுக்கு 3 முட்டை நமக்கு தேவைப்படுதுங்க. ஸோ எல்லோவை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கரலாம். இந்த மாதிரி யோக்கை நீங்கள் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை கேர்ஃபுல்லாக இன்னொரு பவுலில் நீங்கள் சேர்த்துக்கரலாம். உங்களுக்கு கேக் ஸ்பாஞ்சியாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ரெண்டையுமே பிளெண்ட் பண்ணி தான் எடுத்து வைக்கணும். ஸோ ஒயிட்டை நீங்கள் என்ன செய்யணும்னா பிளெண்டர் வச்சுருந்தீங்கன்னா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்கை வச்சு கூட நீங்கள் நல்லா ஒரு 30 மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கரலாம். இதை ரொம்ப நேரமாக செய்ய முடியாதுங்க. ஸோ கை மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணிக்கிறலாம். இதோட ஃபைனல் ஸ்டேஜை பாருங்கள். இந்த லெவலுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதுமானது தான். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த எல்லா யோக்கையுமே இதே மாதிரி பிளெண்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கரலாம். இப்போ நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு ஒயிட் எக்கோட நம்ம சேர்த்துக்கரலாம். இப்போ இதை ரொம்ப ஜென்டிலாகவே ரொம்ப கேர்ஃபுல்லாகவே நீங்கள் கலந்து விட்டுட்டே வாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக கலந்து விட வேணாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இந்த கேக் செய்கிறதுக்கு நம்ம எந்த மாவை வேணாலும் நம்ம எடுத்துக்கரலாம். நான் மைதா மாவில் 150 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டே வாங்க. இது கூடவே பவுடராக அரைச்சி வச்சுருந்த 50 கிராம் சுகர் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 கப்பு மில்க் சேர்த்துக்கோங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்சிருந்த பாலாக இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறம் ஒன் சைடாகவே நீங்கள் கலந்து விட்டுட்டே வாங்க. உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்காது. ஒரு தோசை மாவோடைய கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு ரெடி ஆகும். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப மாவு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கரலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது எந்தவித ஃப்ளேவரும் இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கரலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஓரமாக எடுத்து வச்சிருங்க. இப்போ கேக் ரெடி பண்ணுறதுக்கு ட்ரே வச்சுருந்தீங்கன்னா ட்ரே எடுத்துக்கரலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது அலுமினிய பாத்திரம் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கரலாம். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் வச்சுக்கரலாம். பட்டர் ஷீட் இல்லாதவங்க மைதா மாவை கூட நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த கேக் பேட்டரை நம்ம ட்ரேல சேர்த்துக்கரலாம். கேக் செய்யும் போது எந்தவித பபுள்ஸும் இருக்கக்கூடாதுங்க. ஸோ ஏதாவது ஸ்டிக் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க.
இப்போது நல்ல அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா ஸ்டாண்டு வைங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது சால்ட் அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு கூட நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பேக் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் மேலே ஒரு அழகுக்காக நட்ஸுகளையோ இல்லைன்னா ஏதாவது டேட்ஸ் அந்த மாதிரி டெக்கரேஷனுக்காக நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கரலாம். ஸோ இது கிறிஸ்மஸ் கேக்கு அப்படிங்கிறதுனால நான் டேட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போது இதில் ஒரு 40 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ நமக்கு சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இதோடைய சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே கேக் நமக்கு வெளியிலே வந்துருங்க. ஸோ இது ஆறட்டும், நம்ம அடுத்தது நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். கேக்குக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நான் ப்ளூபெர்ரி எடுத்திருக்கேங்க. ஸோ ப்ளூபெர்ரியை அப்படியே சேர்த்துக்கோங்க. ப்ளூபெர்ரியோடைய ஆக்சுவல் டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது புளிப்பாக தாங்க இருக்கும். ஸோ 3 டீஸ்பூன் சுகர் சேர்த்துருக்குறோம். ஃப்ரூட் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கரலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஹீட் ஆக ஆக ஃப்ரூட்டில் உள்ள ஒரிஜினல் கலர் நல்லா மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஸ்லோவாகவே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கலந்து விட்டுட்டே வாங்க. ஃப்ரூட் நல்லா கலந்ததுக்கப்புறம் அதோடைய ஒரிஜினல் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ ஒரு ஜாமுடைய கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இதை அப்படியே ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கரலாம். அடடா, இங்கே நமக்கு கேக் வெளியில் வந்தாச்சுங்க. ரொம்பவே ஸ்பான்ச்சியாக இருக்குது. ஸோ இதை டபுள் லேயராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கரலாம். இப்போ கீழே உள்ள லேயரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ளூபெர்ரி ஜாமை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கரலாம். இதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய கேக்லையுமே நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கரலாம். இதோடைய ஃப்ளேவர் கொஞ்ச நேரத்திலே நல்லா இறங்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்த வேளை நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். இந்த கேக்கை கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்ததுங்க. ஸோ வீட்டில் நீங்கள் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்க பொதுவாக லேயராக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க, அதுலேயும் கலர்ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது பிகினராக இருக்கக்கூடிய எல்லா பேச்சுலர்ஸுக்குமே ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. ஸோ பர்த்டே, கிறிஸ்மஸ் அந்த மாதிரி எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் இந்த கேக் ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ மேலும் இது போல் பல ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.